ஆனால் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது திடீர்னு வந்து கொஞ்சம் வீசிங் வரலாம், இல்லை செஸ்ட் டைட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் பண்ணிட்டு எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அவங்களுக்கு வந்து அதோட எச்சம் வந்து இந்த மெயினாக அது எல்லாமே நம்மளோட ஏசியோட வெண்ட், அந்த டக்ட்டு, வெளியில் இருக்கிற அவுட்டோர் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம், அதில் தான் அது உட்காருது. ஸோ உட்காந்துட்டு அதோட எக்ஸ்க்ரீட்டாக போடும்பொழுது அது ட்ரை ஆகுது. ஸோ நம்மளோட ஏரை வந்து அது வெளியிலேருந்து சக் பண்ணி உள்ளார கொண்டு வருது அப்படின்னாக்க, அப்போ அந்த காற்றோடு சேர்ந்து வரும்பொழுது நமக்கு அந்த அலர்ஜன்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிம்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ எல்லா வீசிங்கும் ஆஸ்மா கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 வயசு ஆயிடுச்சு, ஆனால் திரும்ப திரும்ப சளி பிடிச்சிட்டே இருக்குது, வீசிங் வந்துட்டே இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு இது ஏன் எல்லாரும் கேட்குறாங்க, என்ன டாக்டர் சம்மரில் கூட எங்களுக்கு வீசிங் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரீசன். கிளைமேட்டுக்கு வந்து அவங்க ஓகேவாக இருப்பாங்க, சிம்டம்ஸ் வந்து வராது. ஆனால் அவங்க ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டுக்கு போனாங்க அப்படின்னா வந்து சிம்டம்ஸ் வந்து மோசமாயிடும். ஏன்னா வந்து சிம்டம்ஸ் வரும்போது திடீர்னு அதிகமாகும் போது நாம் 1 பஃப் 2 பஃப் எடுப்போம். இதுதான் வந்து ரிலீவர் தெரப்பி. ஸோ ஒரு வாரத்துக்கு 2 தடவைக்கு மேலே சிம்டம்ஸ் நமக்கு வந்துச்சு அப்படின்னா, ரெகுலராக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து ஆஸ்மா அப்படின்னாக்க லைஃப் லாங் மெடிகேஷன்ஸ். பட் இப்போ வந்து ஆஃப் லேட் வந்து ஒரு நியூ டேர்ம் கிளினிக்கல் ரெமிஷன் அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது என்னென்னா, ஸோ ஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு பயங்கர பயம் வரும். ஐயோ எனக்கு ஸ்டிராய்ட் மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே நாங்கள் என்ன கிளாரிஃபை பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா, உடம்பே ரெகுலராக உலகத்துல ஒரு வருஷத்துல 5 லட்சம் பேர் சாவறாங்களாம், தெரியுமா? எதனால? வாரனாலயா? வார்னால கிடையாது, ஆஸ்மானால. ஆமா, நானும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படித்தேன். உலகத்துல 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் மக்கள் ஒரு வருஷத்துக்கு அன்கண்ட்ரோல் ஆஸ்மானாலே வந்து இறக்குறாங்க. இந்த உலகத்துல 25 கோடி மக்களுக்கு வந்து ஆஸ்மா இருக்கு. நம்ம ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இந்த ஆஸ்மா சம்பந்தமான டெத்ஸை வந்து நாம கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதனால வேர்ல்டு ஆஸ்மா டே அப்படிங்கிறது மேல ஃபர்ஸ்ட் டியூஸ்டே செலிப்ரேட் பண்ணப்படுது. இந்த வருஷம் அது May 6, 2025 வருது. ஸோ ஆஸ்மானா என்ன, அதோட ட்ரிகர்ஸ் என்ன, அதை எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், எப்படி ட்ரீட் பண்ணலாம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கான வேற எக்ஸசைஸ் முறைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து இந்த 5 லட்சத்தை நம்ம குறைக்க முடியுங்கிறத பற்றி நம்ம இப்போ ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் டாக்டர் சுப்ரஜா, கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், என் கூட டாக்டர் கிருஷ்ணவேணி, கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட் அட் மெட்வே, அண்ட் டாக்டர் முத்து நாகேஸ்வர், பல்மனாலஜிஸ்ட் அட் மெட்வே. எப்படி இந்த 5 lakhs குறைக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஸ்மா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் வந்து 12 பேர்ல ஒருத்தருக்கும், இந்தியாவில் வந்துட்டு 33 பேர்ல ஒருத்தருக்கும் வந்துட்டு இந்த நோய் வந்து இப்போ இருக்கு. ஸோ ஆஸ்மானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் லங்ஸ்க்கு வந்துட்டு ஏர் கொண்டு செல்கிற பாதைக்கு பேர் வந்துட்டு ஏர்வேன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏர்வேல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வீக்கம் இருந்துச்சுன்னா உங்கள் நுரையீரலில் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு நடக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஆஸ்மான்னு சொல்கிறோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இருமல், சளி, மூச்சு விடும்போது கரு கருன்னு ஒரு சவுண்டு, வீசிங் சவுண்டு, செஸ்ட் டைட்னஸ், செஸ்ட் கொஞ்சம் வந்துட்டு ஹெவியாக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ஆஸ்மாவோட சிம்டம்ஸ். ஆஸ்மாவோட டயக்னோசிஸ் என்ன மாதிரி நம்ம பார்க்கலாம்? ஆஸ்மாவோட டயக்னோசிஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் சிம்டம்ஸ் வச்சு நாம் கண்டுபிடிப்போம். மேடம் சொன்ன மாதிரி வந்து இந்த இருமல் இருக்கும், வீசிங் இருக்கும், மூச்சு விடும்போது ஒரு சத்தம் கேட்கும், விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட், இருக்குன்னு ஒரு சவுண்ட். அதை பேஸ் பண்ணி வந்து நாம் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ட்ரெயின்டு ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ண உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு பேசிக் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம். அதை வந்து நாங்கள் ஸ்பைரோமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பண்ணுறது. ஸ்பைரோமெட்ரியில் வந்து நாங்கள் மோஸ்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து FEV1 அப்படின்னு ஒன்று பார்ப்போம், ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேட்டரி வால்யூம் இன் 1 செகண்ட். அது வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் பார்ப்போம். அதாவது ஒரு ப்ராங்கோடைலட்னு ஒரு மருந்து, அது கொடுக்கறதுக்கு முன்னாடியும் பிறகும் பார்ப்போம். அப்படி சப்போஸ் அது அந்தந்த பேஷண்ட்ஸ்க்கு அவங்க ஹைட்டு அண்ட் வெயிட்டு பேஸ் பண்ணி வந்து நாங்கள் ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி வந்து அவங்களுக்கு ப்ரிடிக்டட் வேல்யூஸ் வந்து நாங்கள் வச்சுருப்போம். அதுக்கு கம்பேர் பண்ணி பார்த்து அவங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆஸ்மான்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரிவர்சிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம். அதாவது அந்த பஃப் கொடுப்போம் இல்லையா, ப்ராங்கோடைலட்டஸ் சொல்லுவோம், அந்த மருந்து கொடுத்து அவங்களுக்கு 10% or 12% இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ரிவர்சிபிள். ஸோ FEV1 அப்படிங்கிற வேல்யூ குறைஞ்சது, ஆனால் அந்த ப்ராங்கோடைலட்டர் கொடுத்து இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அது ரிவர்சிபிள் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன். இது காமனாக ஆஸ்மா நடக்கக்கூடிய ஒன்று.
ஸோ இப்படி தான் இதெல்லாம் வந்து நாங்கள் மெயினாக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் ஆஸ்மாவை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டயக்னாஸ்டிக்ஸில் நம்ம இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, அப்போ குழந்தைங்களுக்கு யாரால இந்த ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட் பண்ண முடியலையோ அவங்களுக்கு வந்து நம்ம ஆசிலோமெட்ரி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ், ரொம்ப சின்ன குழந்தைங்க இல்லை ரொம்ப வயசானவங்க அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்க அவங்களுக்கு இந்த ஆசிலோமெட்ரி பண்ணும்பொழுது நுரையீரலில் இந்த மூச்சு குழாய்கள் சுருங்குதா, மருந்து கொடுத்த பிறகு இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு ஆஸ்மா இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஒரே ஃபர்ஸ்ட் டைம் வரும்பொழுது பயங்கர வீசிங்கோட வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃபீனோ அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணலாம். அது பண்ணும்பொழுது நுரையீரலில் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஈஸ்னோஃபீலியா அப்படிங்கிற செல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால இருக்கிற இன்ஃப்ளமேஷன் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் மற்ற டயக்னோஸ்டிக் டெஸ்ட் ஃபார் ஆஸ்மா. டாக்டர் கிருஷ்ணவேணி, நம்ம வந்து நிறைய பேருக்கு அலர்ஜிஸ் வருது. ஸோ ஸ்கின் பிரிக் டெஸ்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. ஸோ மோஸ்ட் காமனாக வந்துட்டு இப்போது ஆஸ்மாவோட ட்ரிகர்ஸ் அப்படின்னு பார்த்தா டஸ்ட் மைட், அதுக்கப்புறம் வீட்டில் இப்போ பெட் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து உதிரக்கூடிய அந்த ரோமங்கள், போலன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் காமனாக வந்துட்டு அலர்ஜி இன்டியூஸ் பண்ணக்கூடிய சில ட்ரிகர்ஸ். ஸோ இதை வந்துட்டு சின்ன வயசுலேயே இப்போது குழந்தைங்களுக்கு இது இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு நம்ம அதை ப்ராப்பராக இன்டர்வீன் பண்ணிட்டோன்னா அது வந்து ஆஸ்மாவாக ஃப்யூச்சரில் வராமல் தடுக்கிறதுக்கு வந்துட்டு இட் பேஸ் அ வே. ஸோ அதுக்கு வந்து மோஸ்ட் காமனாக நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்துட்டு ஸ்கின் பிரிக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு இப்போது நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய அந்த அலர்ஜன்ஸ்ன்னு சொல்கிறது, ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போது ஒரு பர்டிகுலர் அலர்ஜன்ஸ் எக்ஸாம்பிள் மோஸ்ட் காமனாக வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடியது நான் சொன்ன மாதிரி இந்த டஸ்ட் மைட், போலன், இந்த கேட் டேண்டர்ஸ், டாக் டேண்டர்ஸ், இது எல்லாமே. இதே மாதிரி ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் மோஸ்ட் காமனாக வந்து எக் ஒயிட், மில்க், வீட், சாய், ஃபிஷ், இது எல்லாமே வந்துட்டு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே. இது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கின் பிரிக் டெஸ்ட்னு சொல்லுவோம். இது ஒரு சின்ன அலர்ஜனாக வந்துட்டு இப்போ நம்ம கையிலேயே வந்துட்டு ஒரு ட்ராப் மாதிரி வச்சுட்டு ஒரு சின்ன நீடில்னால வி புட் அ நிக். ஸோ இதனால் என்ன ஆகும்னா இந்த அலர்ஜன்ஸ் வந்துட்டு பாடிக்குள்ளே போயிட்டு அந்த பர்டிகுலர் அலர்ஜி இல்லைனா அலர்ஜனுக்கு வந்துட்டு உங்கள் கிட் இல்லைனா அடல்ட் யாருமே வந்துட்டு சென்சிட்டைஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு வீக்கம் ஏற்படுது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து 10 அலர்ஜின் உள்ளே போடுறோம்னா இப்போ சப்போஸ் எக்கில் வந்துட்டு ஒரு சின்ன வீக்கம் இருக்குது, அப்படி இல்லைனா வந்துட்டு வீட்டு இல்லைனா ஃபிஷ்ஷில் வந்துட்டு சின்ன வீக்கம் இருக்குன்னா அந்த ஒரு பர்டிகுலர் அலர்ஜனுக்கு வந்துட்டு அவங்க அலர்ஜிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது இட் இஸ் குட். டாக்டர் முத்து, இப்போது ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரெக்னன்சி, சில்ட்ரன் இல்லை எல்டர்லி பீப்புள், ஸோ இவங்களுக்கெல்லாம் ஆஸ்மா வரதுக்கான வாய்ப்பு எப்படி? அவங்களுக்கு டயக்னோசிஸ் இதே தானா இல்லை வேறு ஏதாவது மாறுமா? அவங்களுக்கும் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜுக்கு வந்து மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த ஸ்பைரோமெட்ரி சில பேர் ஒழுங்காக பண்ண முடியாது. ஏன்னா அது 6 செகண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஊதணும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆசிலோமெட்ரி, இம்பல்ஸ் ஆசிலோமெட்ரின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து தட் இஸ் மோர் கன்வீனியன்ட் ஃபார் தம். அண்ட் நமக்கும் வந்து அதில் மூச்சுக்குழாய் சுருக்கம் இல்லையா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நமக்கு இன்னமும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் சில்ட்ரன் அண்ட் எல்டர்லிக்கு வந்து இம்பல்ஸ் ஆசிலோமெட்ரி இஸ் அ பெட்டர் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் ஃபார் ஆஸ்மாவை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆஸ் ஃபார் ப்ரெக்னென்ட் பீப்புளில் வந்து இந்த 30% ரூல், 1/3 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது 1/3 ஆஃப் ப்ரெக்னென்ட் விமன் வந்து சிம்டம்ஸ், ஆஸ்மாவோட சிம்டம்ஸ் வந்து கம்மியாகும். 1/3 வந்து அவங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். 1/3 ஆஃப் ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து மோசமாகும். இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து ஆஸ்மா ஃப்ளேர் அப் வரது வந்து லேட் ட்ரைமஸ்டர், 2nd to 3rd ட்ரைமஸ்டர் தான் வந்து காமனாக வந்து ஃப்ளேர் அப் ஆகும். ஃப்ளேர் அப் அப்படின்னா வந்து சிம்டம்ஸ்லாம் மோசமாகுது. அந்த மாதிரி ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து நம்ம டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ்லாம் வந்து சேம் தான். பட் நம்மளோட ஒரே லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா மற்ற மூச்சுக்குழாய் சம்பந்தமான மற்ற பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நமக்கு எக்ஸ்ரே பண்ண முடியாது. பிகாஸ் ரேடியேஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸ்பைரோமெட்ரி அவங்களுக்கு பண்ணலாம், அதாவது பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அவங்களுக்கு பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் வைஸ் அவங்களுக்கு எல்லாமே சேம் தான். நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில மாத்திரைகள் அண்ட் இன்ஹேலர்ஸ்லாம் வந்து கொடுக்கலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி சில டவுட் இருக்கும். பட் இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பயம். ஏன்னா ஆஸ்மா ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ப்ரெக்னென்ட் உமனுக்கு கொடுக்கும்போது அது கொடுக்கலன்னா ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் வந்து அது கொடுத்தா ஏற்படுத்தக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது அந்த அன்கண்ட்ரோல் ஆஸ்மாவோட ரிஸ்க் தான் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ நம்ம தயக்கமே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஈவன் ஸ்டீராய்ட்ஸ் ஒன்லி வித் டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்டீராய்ட்ஸ் கூட கொடுக்கலாம். இன்னேலர்ஸ் பயமே தேவையில்லை, கண்டினியூஸாக வந்து இன்னேலர்ஸ் எடுக்க தான் செய்யணும் ஆஸ் பர் டாக்டர்ஸ் அட்வைஸ்.
ஓகே. ஸோ பிரெக்னன்சி அண்ட் ஆஸ்மால கண்டிப்பா இன்ஹேலர்ஸ் குடுக்கலாம். டெஃபினட்டா அது வந்து சேஃப் அப்படிங்கிறத நம்ம வந்து ரிப்பீட்டடா சொல்லியிருக்கோம். அது மெயினா லங்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகுதுங்கிறதுனால தாராளமா, தைரியமா நம்ம குடுக்கலாம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்ல டாக்டர் கிருஷ்ணவேணி ட்ரீட்மெண்ட் பார்ட்ல நமக்கு வந்து கரண்ட்டா என்னென்ன மெடிகேஷன்ஸ் இருக்கு? அத வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா வி வில் எக்ஸ்ப்ளைன் டூ அவர் பேஷண்ட்ஸ். ஓகே. ஸோ 2 விதமா, ஒண்ணு வந்து ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். இது வந்து இன்ஹேலர் மருந்து குடுத்து சரிப்படுத்துறது. இன்னொன்னு நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமன் வந்துட்டு அலர்ஜி அவாய்டன்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. செகண்ட் வந்துட்டு ஃபிசிக்கல் எக்ஸர்சைஸ் ஃபார் 40 மினிட்ஸ் பர் டே. ஸோ உங்களால என்ன முடியுதோ, வாக்கிங் முடியுதுன்னா வாக்கிங், இல்ல ஜிம் போக முடியும், கார்டியோ ஒர்க் அவுட் பண்ண முடியும்னா அந்த மாதிரி யூ கேன் டூ இட். யூ கேன் கோ ஃபார் யோகா. ஸோ டெய்லி வந்துட்டு ஒரு 30 or 40 மினிட்ஸ் ஆஃப் யோகா ப்ராக்டிஸ், அதோட சேர்த்து டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ், இது எல்லாமே வந்துட்டு பண்ணலாம். ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஏற்கனவே வந்து டாக்டர் முத்து சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்துட்டு, நாங்கள் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி இருக்குது. எங்களுக்கு இன்ஹேலர்ஸ் வேணாம், எங்களுக்கு வந்து இன்ஹேலர்ஸ் பதில் வேறு ஏதாவது மாத்திரை கொடுங்க அப்படின்னு தான் வந்துட்டு நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க. விச் இஸ் ஆக்சுவலி அ மித். அது வந்துட்டு தப்பு. இப்போ நீங்கள் மாத்திரைகள் வந்துட்டு போடுறீங்க, இல்லை இன்ஜெக்ஷன் மாதிரி நாங்கள் கொடுத்தோன்னா அது வந்து பிளட்டுக்குள்ளே போயிட்டு தான் வந்துட்டு இட் கோஸ் டு த லங்ஸ். ஸோ அந்த டைம் இட் ரியலி டேக்ஸ் 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் இல்லை ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகும். ஸோ இதனால் சைட் எஃபெக்ட்ஸ் சம்டைம்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு less than 5% கூட இருக்கலாம். பட் இதுவே இன்ஹேலர்ஸ் வந்துட்டு நீங்கள் இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஹேலர் யூஸ் பண்ணும்போது அந்த பஃப் வந்துட்டு டைரெக்டாகவே வந்துட்டு இட் கோஸ் டு த லங்ஸ் அண்ட் த ஏர்வேஸ். ஸோ இது வந்து வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இட் ரீச்சஸ். அதனால உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வந்துட்டு 100% வராது. ஸோ ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு பயங்கர பயம் வரும். ஐயோ, எனக்கு ஸ்டெராய்டு மட்டும் குடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க நாங்க என்ன கிளாரிஃபை பண்ண விரும்புறோம் அப்படின்னா, உடம்பே ரெகுலரா நம்மளோட அட்ரினல் கிட்னிக்கு மேல இருக்கிற உறுப்புல வந்து கார்ட்டிசால் டெய்லியுமே ப்ரொடியூஸ் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 8 mg ஆஃப் கார்ட்டிசால் டெய்லியுமே உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணும். இதே டேப்லெட்டா நம்ம எடுக்கும் பொழுது நம்ம ஒரு 10 mg, 12 mg ஆர் 40 mg வரைக்குமே நம்ம போவோம். ஸோ அது வந்து 1க்கு 4 மடங்கு ஜாஸ்தி டோசேஜ். ஸோ டேப்லெட்ல போகும்போது ஸ்டெராய்டு டோஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் அதுவே 5 நாள்ல எடுத்துட்டு நிறுத்தும் பொழுது நமக்கு அதில் பெரிய எஃபெக்ட்ஸ் பெருசா வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துல ஒரு தடவை இல்லை 2 தடவை எடுக்கும்போது ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. இன்ஹேலர்ஸ் பொறுத்த மட்டும் மைக்ரோகிராம்ஸ்ல தான் எடுக்கிறோம். ஸோ பாடி ப்ரொடக்ஷனை விட இது ரொம்பவே கம்மி. நாங்கள் இன்ஹேலர்ஸ்ல கொடுக்கும்பொழுது மேக்ஸிமம் டோசேஜ் வந்து 2 mg தான் கொடுக்குறோம். ஸோ பாடி ப்ரொடக்ஷன் 8 mgனா இது வந்து 2 mg தான் கொடுக்குறோம் மேக்ஸிமம் டோஸ். ஸோ அதனால வந்து மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் பெருசா உடம்புக்கு வந்து பல வருஷங்கள் ஆனாலுமே இப்போ கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற பேஷண்ட்ஸே எடுத்துட்டு இருக்காங்க. பட் சைடு எஃபெக்ட்ஸ் பெருசாக இதனால வந்ததில்லை. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷனை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். இதே கண்டினியூவேஷன்ல நம்ம மெடிகேஷன்ஸ் அப்படிங்கிற கான்டெக்ட்ல டாக்டர் முத்து என்னென்ன நியூ மெடிகேஷன்ஸ் ஹவ் கம் இன்? ஓகே. ஸோ டு பிகின் வித் ஃபர்ஸ்ட் மேடம் கிருஷ்ணவேணி மேம் சொன்ன மாதிரி வந்து நமக்கு இன்னேலர்ஸ்லாம் இருக்குது. இந்த இன்னேலர்ஸ் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு வந்து ஷார்ட் ஆக்டிங் இன்னேலர்ஸ் இருக்குது, அண்ட் அடல்ட்ஸ்க்கு வந்து லாங் ஆக்டிங் இன்னேலர்ஸ் இருக்குது. இந்த லாங் ஆக்டிங் இன்னேலர்ஸ் வந்து முதல்ல வந்த ட்ரக்ஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக சில நியூ மாலிகுல்ஸ்லாம் வந்திருக்கு, சில நியூ மெடிசின்ஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்தாலே போதுமானது. அந்த மாதிரி மெடிசின்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட ஆக்ஷன் வந்து அப் டு 48 hours ஆக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லங் ஃபங்க்ஷனே வந்து அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் சிம்டம்ஸ் ஒவ்வொரு தடவையும் ஆஸ்மாவோட சிம்டம்ஸ் வரும், குறைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னேலர்ஸ் பொறுத்த மட்டும். அடுத்து வந்து பயாலஜிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து யாருக்கு அப்படின்னா, ஆஸ்மா பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்னா, ஓவராலாக வந்து T2 அண்ட் நான் T2 ஆஸ்மான்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அதாவது இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளமேஷன். T2 இன்ஃப்ளமேட்டரி பாத்வே, நான் T2 இன்ஃப்ளமேட்டரி பாத்வே. இந்த T2 இன்ஃப்ளமேட்டரி பாத்வே உள்ள ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த பயாலஜிக்கல்ஸ் வந்து அவங்களுக்கு உதவலாம். இது வந்து யாருக்கு அப்படின்னா, சிவியர் ஆஸ்மா இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்த மெடிசின்ஸ்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நம்ம சப்யூட்டேனியஸ் இன்ஜெக்ஷனாக கொடுப்போம். பிளட் வெசலுக்குள்ளே போகாது, ஸ்கின்னுக்குள்ளே நம்ம கொடுக்க ஒரு இன்ஜெக்ஷனாக இருக்கும். மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கொடுப்போம். இது நம்ம எப்போ கொடுப்போம் அப்படின்னா வந்து ஆப்டிமம் டோசேஜ் ஆஃப் இன்னேலர்ஸ் கொடுத்தும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா ஓரல் ஸ்டீராய்ட்ஸ் நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் அது கொடுத்தும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா சில பிளட் டெஸ்ட் பண்ணுவோம், இன்ஃப்ளமேட்டரி பேனல் பண்ணுவோம். அதில் சில மாலிகுல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, IgE அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு ஒமாலிஜுமாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாலிகுல் இருக்கும். இதே மாதிரி வேற சில மாலிகுல்ஸ் இருக்கு, அதுவும் வந்து மாசத்துக்கு 1 டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் ஆஸ்மாவில் வந்திருக்கக்கூடிய புது அப்டேட்ஸ்.
இதெல்லாம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சிவியர் ஆஸ்மா நம்ம கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கண்ட்ரோல் ஆகாதவங்களுக்கு தான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ வண்டர்ஃபுல் நியூஸ். ஸோ ரெகுலராக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து ஆஸ்மா அப்படின்னாக்க லைஃப் லாங் மெடிகேஷன்ஸ். பட் இப்போ வந்து ஆஃப் லேட் வந்து ஒரு நியூ டேர்ம் கிளினிக்கல் ரெமிஷன் அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது என்னன்னா நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி நல்ல மெடிகேஷன்ஸ் எடுத்து லங் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதை தவிர்த்து நமக்கு ஒரு வருஷத்துக்கு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாக்க ரெமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி போகிற பேஷண்ட்ஸுக்கு டாக்டர்ஸோட அட்வைஸில் மெடிசின்ஸை கம்மி பண்ணி லோவஸ்ட் டோஸில் வந்து கண்டினியூஸாக 1 இயர்க்கு எந்த சிம்டமுமே இல்லை அப்படின்னா மருந்து நிறுத்தலாம். ஸோ நண்பர்களே, ஆஸ்மாக்கு மெடிசின்ஸ் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமான பங்கு டாக்டர்ஸ் ப்ளஸ் பேஷண்ட். நீங்கள் உங்கள் சைடில் எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணணும், ட்ரிகர்ஸ் கரெக்டாக அவாய்ட் பண்ணணும், நல்ல ஃபுட் எடுக்கணும், அண்ட் மெடிசின்ஸ் கரெக்டாக எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்பொழுது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வைஸ் உங்களுக்கு லங் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் பொழுதும் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் அட்மிஷன்ஸ் எமர்ஜென்சி விசிட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா தென் நம்ம சேர்ந்து வேலை பண்ணி we can reduce medications and even stop medications. So that's a wonderful news. இதுக்கப்புறமா நம்ம வந்து நிறைய மித்ஸ் இருக்கு ஆஸ்மாவில். இப்போ தான் ஃபர்ஸ்ட் மித்து தான் இப்போ பிரேக் பண்ணியிருக்கோம். இது வந்து லைஃப் லாங் மெடிகேஷனா அப்படின்னா இல்லை, நாட் நெசசரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். மற்றதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஆஸ்மாவோட மெடிகேஷன்ஸ் எடுத்தால் அடிக்டிவா? ஸோ ரொம்ப மோஸ்ட் காமனாக எல்லாருமே கேட்குறது வந்துட்டு எனக்கு இன்ஹேலர்ஸ் வேண்டாம், இப்போ நான் இன்ஹேலர்ஸ் எடுத்தால் எனக்கு இது அடிக்ஷன் மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. டெஃபினட்டாக வந்துட்டு இன்ஹேலர்ஸ் எடுக்கிறது அடிக்ஷன் கிடையாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்மாங்கிறது வந்துட்டு க்யூரபிளா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்துட்டு நோ தான். பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு ஆஸ்மாவில் ரெமிஷன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஆஸ்மா இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணி யூ கேன் லீட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ஹேலர்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். இன்ஹேலர்ஸ் வந்து அடிக்டிவ் கிடையாது. ஸோ நீங்கள் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஏர்வேஸ் எல்லாமே வந்துட்டு அந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கவர் ஆகும். 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஹேலர்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ரிவென்டர்ஸ், அதுதான் நீங்கள் வந்துட்டு ரெகுலராக எடுக்கக்கூடியது. இன்னொன்று வந்துட்டு ரிலீவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ப்ரிவென்டர் எடுத்துட்டு சம்டைம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த ரிலீவர் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்ஹேலர்ஸ் 100% ஷுவராக வந்துட்டு அடிக்டிவ் கிடையாது. ஏன்னா அமௌண்ட் ஆஃப் ட்ரக் தட் கெட்ஸ் டெலிவர் இன்டு யுவர் லங்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். இதனால் சைடு எஃபெக்ட்ஸும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஐயோ எனக்கு இன்ஹேலர்ஸ் நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அடிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதை எடுத்துருங்க. இன்ஹேலர்ஸ் கண்டிப்பாக அடிக்டிவ் கிடையாது. நீங்கள் இன்ஹேலர்ஸ் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை வந்துட்டு ஆஸ்மா வரும்போதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் லங் ஃபங்க்ஷன் கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் இஃப் யூ ஆர் கம்மிங், இப்போ லங் ஃபங்க்ஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா அதோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஒரு தடவையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும், ஐசியூக்கு போகணும், இதெல்லாம் எதுக்கு? நமக்கு தெரியும் ஆஸ்மா வந்துச்சுன்னா வந்துட்டு இதுதான் ட்ரீட்மெண்ட், இன்ஹேலர்ஸ் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டுன்னு. ஸோ ஸ்டார்ட் யூஸிங் யுவர் இன்ஹேலர்ஸ். இது டெஃபினட்டாக அடிக்டிவ் கிடையாது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. யூஸ்வலாக அடிக்ஷன் அப்படின்னா கம்மி டோஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருந்தால் தான் அது பேர் அடிக்ஷன். பட் நம்ம ஆஸ்மாவில் நம்ம பார்க்குற மாதிரி ரெகுலராக மெடிகேஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னாக்க நல்லாவே டோஸை கம்மி பண்ணிகிட்டே வரலாம். அப்படி தான் பார்த்துருக்கோம். இன்ஹேலர்ஸ் வந்து நிறைய பேர் அப்பப்போ தேவைப்படும் போது மட்டும் தான் எடுத்துகிட்டே இருக்காங்க. அது கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் அப்படிதான் அது உண்மை. இப்போ ஒரு வாரத்துக்கு 2 தடவை தான் சிம்டம்ஸ் வருது டே டைமில் அப்படின்னா அவங்க வந்து ஆஸ் நீடட் பேசிஸில் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோலர் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. ஆஸ்மா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 விதமான இது இருக்குது. ஒன்று வந்து கண்ட்ரோலர் தெரப்பி, இன்னொன்று வந்து ரிலீவர் தெரப்பி. கண்ட்ரோலர் தெரப்பியை வந்து அப்படின்னா என்னன்னா நமக்கு சிம்டம்ஸ் வந்தாலும் வரலைனாலும் அதை நம்ம கண்டினியூஸாக எடுத்து தான் இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா திரும்ப சிம்டம்ஸ் வந்து மோசமாக இருக்கக்கூடாது, ஃப்ளேர்-அப்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ரிலீவர் தெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு சிம்டம்ஸ் வரும்போது திடீர்னு அதிகமாகும் போது நாம 1 பஃப் 2 பஃப் எடுப்போம். இதுதான் வந்து ரிலீவர் தெரப்பி. ஸோ ஒரு வாரத்துக்கு 2 தடவைக்கு மேலே சிம்டம்ஸ் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நாம ரெகுலராகவே வந்து இன்ஹேலர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நம்ம குளோபல் கைட்லைன்ஸ் ஜீனாவும் சொல்லுது. 2 வாரத்துக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஆஸ் நீடட் பேசிஸ்லேயே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட் அபவுட் ரெகுலர் யூசேஜ் ஆஃப் இன்ஹேலர்ஸ் இன் ஆஸ்மா. மேம், ஆஸ்மா இருக்கிறவங்க வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது, ஜிம்க்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமனாக நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸில் வந்துட்டு பேஷண்ட் உங்ககிட்ட கேட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ வாட் யூ வாண்ட் டு டெல் அபவுட் இட்? ஓகே. மெனி ஒலிம்பியன்ஸ் அவங்களுக்கு வந்து ஆஸ்மா இருக்குது.
ஸோ ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்மா வந்து எதுக்குமே தடை கிடையாது. ஒரு கிளைம்பிங்கோ, ட்ரெக்கிங்கோ, இல்லாட்டி நமக்கு பிடிச்ச பிளேசஸ் போகணுமோ, இல்லை பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் விளையாடணுமோ, ஆஸ்மா அதுக்காக ஒரு தடை கிடையாது. தாராளமாக பண்ணலாம். இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஸோ ரெகுலராக ஆஸ்மா இருக்கிற பர்சன்ஸ் வந்து இன்ஹேலர்ஸ் கரெக்டாக எடுத்தாங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு சில பேருக்கு ஆஸ்மான்னு எதுவுமே இருக்காது. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது திடீர்னு வந்து கொஞ்சம் வீசிங் வரலாம், இல்லை செஸ்ட் டைட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் பண்ணிட்டு எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஆக்டிங்காக இந்த நம்ம ரிலீவர் ட்ரக்ஸை வந்து எக்ஸசைஸ்க்கு முன்னாடி ஒரு 2 பஃப் அடிச்சுட்டு அவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது வாயால் மூச்சு விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மேனேஜ் ஆகாததுனால வீசிங் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ இது ஆஸ் சச் ஆஸ்மான்னு சொல்ல மாட்டோம். இட்ஸ் கால்ட் எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மா. அவங்களுக்கு இந்த ஷார்ட் ஆக்டிங் ட்ரக் எடுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ தாராளமாக பண்ணலாம், நிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமா அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஆஸ்துமா சிம்டம்ஸ் ரெகுலராக இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும் வரக்கூடியது. இது ரீசெண்ட் ஸ்டடீஸ்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு மிஸ்நாமர், அதாவது ஒரு மிஸ்லீடிங்கான டேர்மாக இருக்கலாம். பிகாஸ் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆஸ்மா சிம்டம்ஸ் ட்ரிகர் ஆகுது. இன் மோர் ஆப்டான டேர்ம் வந்து எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். இது வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ட்ரிகர் ஆகும். ஏன் அப்படின்னா, மேடம் சொன்ன மாதிரி வந்து நம்ம மவுத் ப்ரீத்திங் பண்ணுவோம். மவுத் ப்ரீத்திங் பண்ணும்போது நிறைய கோல்ட் ஏர் வந்து நம்ம மூச்சுக்குள்ளாய்க்குள்ளே போகும். ஸோ இந்த கோல்ட் ஏர் வந்து குள்ளே போகும்போது வந்து நம்ம நார்மலாக வந்து நோஸ் ப்ரீத்திங் பண்ணும்போது வந்து நம்ம நோஸ் இஸ் அடாப்டட் ஃபார் டெம்பரேச்சர் ரெகுலேஷன். அது வந்து கோல்டான ஏரை வந்து ரெகுலேட் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம மவுத் ப்ரீத்திங் பண்ணும்போது நிறைய கோல்ட் ஏர் உள்ளே போகும்போது நம்ம ஆஸ்மா வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. சொல்லப்போனால் வந்து ரெகுலர் எக்ஸசைஸே வந்து ஆஸ்மாவுக்கு வந்து ஒரு நான் ஃபார்மகாலஜிக்கல் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இதனால ஆஸ்மா ட்ரிகர் ஆகுமா? இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து முன்னாடி அடல்ட்ஸ்க்கு தான் இருக்கும். மோர் தென் 50 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ நாங்கள் பார்க்குறது வந்துட்டு கிட்ஸ், கேன் யூ பிலீவ், ஒரு 7th ஸ்டாண்டர்ட் கிட், 8th ஸ்டாண்டர்ட் கிட், அவங்களுக்கு ஒரு சோஷியல் ஃபோபியா, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயம், இந்த மாதிரி ஒரு ஃபியர், ஆங்ஸைட்டின்னு சொல்லிட்டுன்னு நிறைய குழந்தைங்களே வந்துட்டு நாங்கள் ஓபிடியில் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே அவங்களுக்கு வீசிங் இருக்குன்னா டெஃபினட்டாக ஆங்ஸைட்டினால வந்து தெர் இஸ் அ சான்ஸ் தட் இட் கேன் ட்ரிகர் ஆஸ்மா. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இன்ஹேலர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா யூ ஆஸ்க் தெம் டு கண்டினியூ த இன்ஹேலர்ஸ். ஸோ சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்னாலையும் ஆஸ்மா ட்ரிகர் ஆகலாம். இதுக்கு வண்டர்ஃபுல் கோப்-அப் டூல் வந்து நம்மளோட ஸ்லோ ப்ரீதிங், யோகிக் ப்ரீதிங், இல்லை மெடிடேஷன் பண்ணும்போது நல்லா கண்ட்ரோல் ஆகுது. டாக்டர் முத்து, இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ஹியூமிட் கிளைமேட்டில் இருக்கிறதுனால கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கு வீசிங் ஜாஸ்தி ஆகுது, ஆஸ்மா நம்மளும் நிறைய பார்க்குறோம். ஸோ ட்ரை பிளேஸ்லேருந்து கோஸ்டல் ஏரியாஸ்க்கு வரும்போது வீசிங் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது வந்து இஸ் இட் அ ஃபேக்ட்? அவங்க அதுக்காக ட்ரை பிளேஸ்க்கு கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணணுமா, ரீலோகேட் பண்ணணுமா, இல்லை ஹவு டு தே கோப் அப் இங்கே கோஸ்டல் ஏரியாஸ்லேயே இருக்குது? ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் ஆஸ்மாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட் ரெண்டுமே வந்து நம்ம ஆஸ்மா சிம்டம்ஸை மோசமாகும். அதாவது கோல்ட் அண்ட் ட்ரை ஏர் அண்ட் ஹாட் அண்ட் ஹியூமிடிஃபைட் ஏர் கிளைமேட், இது வந்து ரெண்டுமே வந்து ஆஸ்மா சிம்டம்ஸை மோசமாக்கும். அதாவது இப்போ கோல்ட் அண்ட் ட்ரை ஏரை வந்து எதுக்காக நம்ம சிம்டம்ஸ் வந்து எப்படி வந்து சிம்டம்ஸை வந்து மோசமாக்கும் அப்படின்னா, கோல்ட் ஏர் அதுவே வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம ப்ரீத் பண்ணும்போது வந்து நம்ம ஏர்வே வந்து ட்ரை ஆக்கி ஏற்கனவே வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸோட ஏர்வே வந்து கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவாக தான் இருக்கும். இந்த கோல்ட் ஏர் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்வேயில் வந்து அது ஒரு இரிட்டண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ சிம்டம்ஸ்லாம் வந்து மோசமாகும். அண்ட் ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டில் வந்து எப்படி இதை மோசமாகலாம் அப்படின்னா, ஹியூமிடிட்டி அப்படின்னா வந்து ஈரப்பதமான அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டில் தான் வந்து என்ன ஆகும்னா, மோஸ்ட் காமனாக நம்மளோட அலர்ஜன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம ஃபங்கை, மோல்டுன்னு சொல்லுவோம், அண்ட் ஹவுஸ் டஸ்ட் மைட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளைமேட்டில் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏர் பொல்யூஷன் அண்ட் கிரவுண்ட் லெவல் ஓசோன் சொல்லுவோம். இதெல்லாம் ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டில் தான் வந்து அதிகமாகும். ஸோ இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ட்ரிகர்ஸ் ஆஃப் ஆஸ்துமா. ட்ரிகர்னா வந்து என்னென்னா, எனிதிங் தட்
ஆஸ்மா சிம்டம்ஸை மோசமாக்கக்கூடிய ஒன்று தான் வந்து நம்ம ட்ரிகர்னு சொல்லுவோம். ஸோ 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட்லேயுமே வந்து ட்ரிகர்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் இது வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் வந்து மாறும். சில பேருக்கு வந்து கோல்டு கிளைமேட்டுக்கு வந்து அவங்க ஓகேவா இருப்பாங்க, சிம்டம்ஸ் வந்து வராது. ஆனால் அவங்க ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டுக்கு போனாங்க அப்படின்னா வந்து சிம்டம்ஸ் வந்து மோசமாயிடும். ஏன்னா வந்து அந்த மாதிரி கிளைமேட்டில் ரொம்ப த்ரைவ் பண்ணக்கூடிய இரிட்டன்ஸ், அலர்ஜன்ஸ் அதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதுவே அவங்களோட அலர்ஜனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க சிம்டம்ஸை மோசமாக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட பாடியோட ரெஸ்பான்ஸ் கிளைமேட் டு கிளைமேட் வந்து மாறும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்து இந்த ஒரு வித்தியாசமான கிளைமேட்ல இருந்து ஆப்போசிட்டான கிளைமேட்டுக்கு போச்சு அப்படின்னா வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அது வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் மாறலாம். ஸோ சிம்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அடிக்கடி ரொம்ப சஃபரிங் இருக்குது அப்படின்னா மாறலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து எக்ஸசைசஸ் அகெயின் மெடிகேஷன்ஸ், நான் ஃபார்மகலாஜிக்கல் மெத்தட்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்ண முடியுதான்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஹாட் அண்ட் ஹியூமிட் கரண்ட்டாக வந்து இப்போ சென்னையில் பயங்கர ஹீட்டும் இருக்குது, ஓபியில் நிறையவும் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸோட பேஷண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க. இது ஏன் எல்லாரும் கேட்குறாங்க, என்ன டாக்டர் சம்மரில் கூட எங்களுக்கு வீசிங் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஏன் வந்து வீசிங் ட்ரிகர் ஆகுது, ஏன் திரும்ப திரும்ப நமக்கு வந்து சளி பிடிக்குது அப்படிங்கிறதான ரீசன்ஸ். மேம், ஸோ ஆஸ்மா கேன் பி அவுட் க்ரோன். இது வாட் டு யூ திங்க், எஸ்பெஷலி பீடியாட்ரிக்? ஓகே, இந்த கரண்ட் சினாரியோவில் குழந்தைங்க பிறந்த குழந்தையிலேருந்து அப் டு 6 years வரைக்கும் நார்மலாக ரெக்கரண்ட்டாக, ஏன்னா அவங்களுக்கு அப்பப்போ தான் வந்து ஒரு வைரஸாக எக்ஸ்போஜர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு தடவையும் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ், மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப காமன். மூக்கொழுகிறது, சளி பிடிக்குது, இருமல் சளி அப்படிங்கிறது. இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வைரஸஸ் சொல்லுவோம், ரெஸ்பிரேட்டரி வைரஸ், சின்சைட்டியல் வைரஸ்ன்னு சொல்லுவோம். அது வரும்பொழுது நல்லா வீசிங்கும் சேர்ந்து வருது. ஸோ எல்லா வீசிங்கும் ஆஸ்மா கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 வயசு ஆயிடுச்சு ஆனால் திரும்ப திரும்ப சளி பிடிச்சிட்டே இருக்குது, வீசிங் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஆசிலோமெட்ரியும் ஃபீனோவும் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஆஸ்மாவா அப்படின்னு பார்க்க முடியும். பட் அட்வான்டேஜ் குழந்தைங்களில் என்ன அப்படின்னாக்கா அப் டு 20 years லங்ஸ் வளரும் பொழுது நிறைய குழந்தைங்கள் ஒரு 60% ஆஃப் த சில்ட்ரனுக்கு வந்து நல்லா அவுட்க்ரூ ஆகிடும், ஆஸ்மாலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுவாங்க. பட் ஒரு சில குழந்தைங்களுக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகி அடல்ட்ஹுட்லேயும் வரலாம். இதுக்கான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ்லையும் இருக்கலாம், வழி வழியாக தாத்தா பாட்டிலேருந்து வருது, அப்பா அம்மாட்டேருந்து வருது அதனாலையும் இருக்கலாம், இல்லை மெட்டர்னல் ஸ்மோக்கிங் அதனால இருக்கலாம், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், நம்ம எந்த இடத்துல குழந்தைய வளர்க்குறோம் அதனால வந்து காற்று மாசுனால அந்த குழந்தைக்கு டேமேஜ் நிறையா இருக்கான். ஸோ ஏன் ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் வருது அப்படின்னா அதுக்கான மற்ற ரீசன்லாம் பார்க்கலாம். பட் ஜென்ரலி எல்லா குழந்தையும் வளரும் போது நுரையீரல் வளரும். ஸோ மோஸ்ட்லி தே வில் அவுட். ஓகே, தேங்க்யூ மேடம். ஸோ ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த வரதுக்கு ஆஸ்மா சிம்டம்ஸ் வரதுக்கு காரணமே வந்து ஏசி அப்படின்னு சொல்கிறாங்களா, அது உண்மையா இல்லையா? கண்டிப்பாக கிடையாது. ஏசி அப்படிங்கிறது இட்ஸ் கோயிங் டு கண்டிஷன் தி ஏர் அண்ட் அது வந்து கூல் டவுன் ஆக்க போகுது. எப்போ நமக்கு வந்து சிம்டம்ஸ் ட்ரிகர் ஆகும் அப்படின்னாக்கா நம்ம வெயிலில் நல்லா போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 36 டிகிரி இல்லை 40 டிகிரியில் இருக்கும், திடீர்னு ரூம்குள்ளார வரும்பொழுது நம்ம 18 degrees இல்லாட்டி 22 degreesல வந்து ஏசி ஆன் பண்ணிவிட்டு எய்தர் கார்க்குள்ளார வரும் இல்லாட்டி ரூம்குள்ளார வரும். அப்படிங்கும் பொழுது நம்ம பாடி இன்னும் அந்த டெம்பரேச்சருக்கு அட்ஜஸ்ட் ஆகிருக்காது. ரெண்டாவது மூக்கு வழியாக மூச்சு விடாமல் வாய் வழியாக மூச்சு விட்டோம் அப்படின்னாக்கா அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் உடனே நடக்காது, அது நடக்கிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த சடன் எக்ஸ்போஷரில் டெம்பரேச்சர் ரெகுலேஷன் நடக்காதனால சிம்டம்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ சளி பிடிச்சிக்கும். ஆக்சுவலி மெயின் ட்ரிகர் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் தான். ஸோ அதனால தான் வந்து சிம்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. முக்கியமான விஷயம் ஏசியில் வந்து சம்மர் சீசன் வரதுக்கு முன்னாடி ஏசியோட ஃபில்டர்ஸ் க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சென்னையில் நிறைய வீட்டில் வந்து புறா நிறையா இருக்குது, அதோட எச்சம் வந்து இந்த மெயினாக அது எல்லாமே நம்மளோட ஏசியோட வெண்ட், அந்த டக்ட்டு, வெளியில் இருக்கிற அவுட்டோர் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம், அதில் தான் அது உட்காருது. ஸோ உட்காந்துட்டு அதோட எக்ஸ்க்ரீட்டா போடும்பொழுது அது ட்ரை ஆகுது. ஸோ நம்மளோட ஏரை வந்து அது வெளியிலேருந்து சக் பண்ணி உள்ளார கொண்டு வருது அப்படின்னாக்க அப்போ அந்த காற்றோடு சேர்ந்து வரும்பொழுது நமக்கு அந்த அலர்ஜன்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிம்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஏசி போடலாமான்னா கண்டிப்பாக போடலாம், நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. நிறைய பேர் வந்து சாம்பிராணி யூஸ் பண்ணலாமா, அகர்பத்தி யூஸ் பண்ணலாமா, மெயினாக வந்து காயில்ஸ், மஸ்கிட்டோ காயில் இல்லாட்டி குட் நைட் வந்து லிக்விட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ இப்போது கொசுவர்த்தி வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப காமனாக வந்துட்டு நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம். கொசுவர்த்தி வந்துட்டு தலைக்கு பின்னாடியே வச்சுட்டு தூங்குறது,
இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறதெல்லாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால அதுலேருந்து வர ஸ்மோக் எல்லாமே வந்து இட் வில் டெஃபினெட்லி ட்ரிகர் யுவர் இன்ஃப்ளமேஷன் அண்ட் எவென்ச்சுவலி வந்துட்டு ஒரு ஆஸ்மா வரத்துக்கான சான்சஸ் அதுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ கொசுவர்த்தி வச்சிங்கன்னா மேக் ஷுர் உங்களுக்கு ஏற்கனவே ஆஸ்மாவும் இருக்குது, பட் ஆனால் நிறைய கொசு தொல்லையும் இருக்குது சென்னையில், டெஃபினட்டாக இருக்குது. யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லவே முடியாது. ஆல் அவுட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரூமில் போட்டு ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ரூம்குள்ளே வரலாம். தேர்ட் வந்துட்டு அகர்பத்தீஸ் அண்ட் சாம்பிராணி. ஸோ சாம்பிராணி போட்டால் வந்துட்டு எங்கள் வீடே அப்போ தான் வந்துட்டு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது, அதனால நான் வெள்ளிக்கிழமையில் போடுவேன், செவ்வாய்க்கிழமையில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அது தப்பு டெஃபினட்டாக கிடையாது. ஸோ அகெயின் அது வந்துட்டு ரொம்ப ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே நீங்கள் போடுறீங்க அந்த மாதிரின்னு சொன்னால் வந்துட்டு இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். நீங்கள் வந்து அதை ஏற்றிட்டு அங்கேயே இருக்கீங்கன்னா அந்த ஸ்மோக் வந்து டெஃபினட்டாக வந்துட்டு ஆஸ்மாவை ட்ரிகர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவே வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா பாதி ஸ்மோக் வந்துட்டு வெளியே போயிடும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு இன்ஹலேஷன் இது வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஆஸ்மா வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஒன் மோர் திங், நீங்களே பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில் பெரியவங்க இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு வர பேஷண்ட்ஸ் வந்துட்டு இந்த விக்ஸை கையில் வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, அப்படி இல்லை ஆக்ஸ் ஆயில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. அது வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணால் தான் எங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது, அது எங்களுக்கு சிம்டம்ஸ் வந்தாலும் வந்து கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க மேம். அதை பற்றி வந்துட்டு உங்களோட தாட்ஸ் என்ன? நம்மளோட ஆக்ஸ் ஆயில், விக்ஸ் வேப்பர் இல்லை விக்ஸ் இன்ஹேலர், இது எல்லாமே வந்து ஒரு மோஸ்ட்லி ஒரு பிளசிபோ எஃபெக்ட் தான். அதாவது அதை போட்டால் நமக்கு ப்ரீதிங் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க நினச்சிக்கிறாங்க. பட் இதோட லாங் டேர்மாக உடனே ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னா வராது. பட் லாங் டேர்மாக பல வருஷமாக யூஸ் பண்ணும்போது நம்ம மூக்கில் வந்து ஒரு ஃபைனாக ஹேர் இருக்கும். ப்ளஸ் அதில் வந்து ஒரு சில மைக்ரோப்ஸ் நமக்கு வந்து உடம்புல ஃபுல்லாகவே வந்து வெளியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிருமிகள், நுண் கிருமிகள் நிறைய உடம்புல இருக்கும். நல்ல கிருமிகளும் இருக்கும், கெட்ட கிருமிகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்மாக ஸ்ட்ராங் சென்ட் உள்ள ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணும்பொழுது இந்த நல்ல கிருமிகள் வந்து அதோட பாப்புலேஷன் நல்லா கம்மியாகும். கம்மியாகும் போது நமக்கு நிறைய மற்ற இன்ஃபெக்ஷன், பேத்தோஜெனிக் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பாக்டீரியாஸ்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயினாக ரெகுலராக ஆக்சுவலாக நைட்டில் தடவிட்டு தூங்குறது, விக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது லாங் டேர்மாக பல வருஷங்களாக டெய்லி யூஸ் பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. டாக்டர் முத்து, ஸோ மித் பஸ்டர்ஸில் ஃபைனல் கொஸ்டினா, ஆஸ்மா தானே ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் ஒரு பஃப் அடிச்சுக்கிறேன், நான் வந்து நல்லா ஆயிடுவேன் அப்பப்போ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ நான் ஆஸ்மா சிம்டம்ஸ் வரும்போது மட்டும் நான் வந்து பஃப் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் நம்ம சிம்டம்ஸ் வந்து அதிகமாக வரும்போது நம்ம எடுக்கிற பஃப் வந்து நம்ம கேட்காது. அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வார்டில் எல்லாம் ஐசியூவில் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும், வென்டிலேட்டர் தேவையெல்லாம் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு தடவை நமக்கு ஆஸ்மா அட்டாக் வரும்போதும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி லங் ஃபங்க்ஷன் ஒரு 2 to 3% வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நம்ம மெயின்டெனன்ஸ் தெரப்பி அண்ட் ரிலீவர் தெரப்பின்னு முதல்ல வந்து நம்ம பார்த்தது, மெயின்டெனன்ஸ் தெரப்பி நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஃப்ளேர் அப் ஆகாமல் இருக்கும். தேவைப்படும் போது மட்டும்தான் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு கட்டத்தில் சிம்டம்ஸ் ரொம்ப ஃப்ளேர் அப் ஆகி நம்ம ஐசியூ வரைக்கும் அது போய் நம்மளை விட்டுரும். ஸோ ஆஸ்மா வந்து சீரியஸ் கிடையாது அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்ஸை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆஸ்மா வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அன்கண்ட்ரோல்டு ஆஸ்மானால பெர்மனன்ட் லங் டேமேஜ் ஆகும். ஸோ ரெகுலராக மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது நல்லது. ஓகே. ஸோ ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு சில ப்ராக்டிகல் டிப்ஸ் ஏதாச்சும் இருக்காங்க? கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆஸ்மா பேஷண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்தந்த ஃபுட் சாப்பிட்டா ஆஸ்மா வருது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ திடீர்னு ஒரு ஆஸ்மா ட்ரிகர் ஆகுதுன்னா ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள், லாஸ்ட் 2 டேஸில் என்னென்ன சாப்பிட்டீங்க, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிங்களா, சீ ஃபுட் ஏதாவது சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ட்ரிகர் பண்ணி யூ ரைட் இட். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து யூ கேன் ட்ரை டு அவாய்ட் இட். ஸோ ட்ரிகர் அவாய்டன்ஸ் வந்துட்டு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். செகண்ட் வந்துட்டு 3 months ஒன்ஸ் வந்துட்டு உங்கள் பல்மனாலஜிஸ்ட் கிட்ட வந்துட்டு செக்அப்க்கு போங்க. அதே மாதிரி நுரையீரல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம், அது வந்துட்டு எவ்ரி இயர் வந்துட்டு யூ ஹேவ் டு கெட் இட் டன். ஸோ பேஸ்லைனாக வந்துட்டு ஒரு பிஎஃப்டி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இன்ஹேலர்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால உங்கள் லங் ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கா, அதே டோஸ் இன்ஹேலர்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா அது வேர்சன் ஆச்சுன்னா எதனால் வேர்சன் ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கணும். இல்லை இன்க்ரீசிங் டோஸ் ஆஃப் இன்ஹேலர்ஸில் அதுவும் தேவைப்படுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கோமாபிலிட்டிஸ் வந்துட்டு வீசிங்கை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கான்னு பார்க்கணும். அதனால் எவ்ரி இயர் வந்து பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ நெசசிட்டி. அதே மாதிரி ஓல்ட் ஏஜ் பீப்புள் 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா வேக்சினேஷன்ஸ், ஒன்று வந்துட்டு ஃப்ளூ வேக்சினேஷன்,
இது வந்து செப்டம்பர் டு ஜனவரிக்குள்ளே போடலாம். ஏன்னா வின்டர் சீசனில் வந்துட்டு வீஸ் ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அகெயின் நீங்கள் ஃப்ளூ போடுறதுனால வந்துட்டு உங்கள் வீஸ் கம்ப்ளீட்டாக வந்துட்டு சரியாகும்னு சொல்ல வரல. ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா வந்து அதோட சிவியாரிட்டி கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அதே மாதிரி லங்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு நிமோனியா அந்த மாதிரியான டிசீசஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால நியூமோகாக்கல் வேக்சின்னு சொல்லிட்டு லைஃப் லாங் ஒரு வேக்சின் இருக்குது. அதுவும் வந்துட்டு போட சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்டர்ஸை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ வாட் ஆர் த ஃபியூச்சர் டைரக்ஷன்ஸ் இன் ஆஸ்மா மேம்? ஓகே. ஸோ ஆஸ்மா இருக்கிறவங்க, ஆஸ்மா இல்லாதவங்க யாரா இருந்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி வேர்ல்டு வைடு 12 பேர்ல ஒருத்தர், இப்போ வந்து 20 போக போக வந்து 10 பேர்ல ஒருத்தருக்கு கூட ஆஸ்மா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏர் குவாலிட்டி அந்த அளவுக்கு பேட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு ஃபுட்டு மோசமானா தெரியும், வாட்டர் மோசமானா நமக்கு தெரியும். ஆனா நம்ம இன்ஹேல் பண்ற ஏரோட குவாலிட்டி பத்தி நமக்கு இன்னும் பெரிய லெவல்ல அவேர்னஸ் வரல. ஸோ நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ரிகர் இன்ஃபெக்ஷன்ஸ், ஸோ நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ சிம்டம்ஸ் இருக்கோ இல்லையோ ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். கரெக்டான ஃபுட்டு, பேலன்ஸ்டு டயட், அதாவது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட், நம்மளோட ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஒரு சில அலர்ஜி இல்லாத ஒரு சில நட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், நம்ம காட் லிவர் ஆயில், ப்ரோக்கோலி, கேரட் இதெல்லாம் எடுக்கும் பொழுது நம்மளோட ரெஸ்பிரேட்டரி இம்யூனிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஃபுட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். இதுக்கு பேர் மெடிட்டரேனியன் டயட்னு சொல்லுவோம். அண்ட் நல்ல உறக்கம் நல்லா இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து தன்னைத்தானியே ரிப்பேர் பண்ணிக்கிற நல்ல ஒரு சிஸ்டம். ஸோ அதை நம்ம இயக்க வைக்கணும் அப்படின்னாக்கா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக் திங்ஸ் கரெக்டாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னாக்கா the number of people யாருக்கெல்லாம் ஆஸ்மா வரதுக்கான வாய்ப்பு இருக்கோ அதை கொஞ்சம் நம்ம ஒத்தி வைக்கலாம். ஸோ கரெக்டாக மெடிசன்ஸ் எடுங்க, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஃபுட்டு கரெக்டாக எடுங்க, நல்லா தூங்குங்க, சிம்டம் ஃப்ரீயாக இருங்க. நன்றி, வணக்கம்.